தமிழ்மிட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம். நேற்று தான் பேசிக்கிட்டு இருந்தோம் பரம்பொருள் மகாவிஷ்ணு. இப்போ என்ன கைதுன்னு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் மத்தியில் பிற்போக்குத்தனமாகவும் மூட நம்பிக்கைகளையும் விதைக்கும் விதமாக பேசிய மகாவிஷ்ணு என்ற நபர், மதுரை மகா என்று ஒரு காலத்தில் ஸ்டாண்டப் காமெடியாக அறியப்பட்டு இப்போது மகாவிஷ்ணு என்று அழைக்கப்படும் நபர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு. அவரை காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. அவர் நேற்றே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். 1:10 நான் ஏர்போர்ட்டுக்கு வரேன், நான் ஓடி ஒளியெல்லாம் இல்லை, இதெல்லாம் பேசுகிறீங்கன்னா அப்படின்னா பேசிட்டேன், மினிஸ்டர் பேசியிருந்தார் அப்படின்னா தான் செஞ்சது தவறுன்னும் தான் செயலுக்கு வருத்தமோ தெரிவிக்காமல் அவ்வளோ நக்கலாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ விட்டுருந்தார். 1:10 கரெக்டாக இறங்கினார். வெளியே வரத்துக்கு முன்னாடியே வச்சு உள்ளே லாக் பண்ணி அங்கே ப்ரைமரி என்கொயரி பண்ணிவிட்டு இப்போ ரகசிய இடத்துல வச்சு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. எங்கே கூப்பிட்டு போனாங்க தெரியல. நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த டைம் வரைக்கும் எந்த ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, எங்கே விசாரிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன் அப்படின்னா அவர் மேலே ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் சைதாப்பேட்டில் கொடுத்தாங்க மாற்றுத்திறனாளிகள். அடுத்து தன்னம்பிக்கை பறவைகள் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் அப்படின்னு ஒருத்தவங்க அந்த அமைப்பு ஒரு அமைப்பு டிஜிபி ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. திருவொற்றியூர் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அடையாரில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கனால எந்த ஸ்டேஷன் இதை ப்ரைமரி கேஸாக ஹேண்டில் பண்ணி மீதியை கிளப் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் எங்கே விழுந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி கைது பண்ணிட்டாங்க. பட் கைதுக்கு பிறகான நடவடிக்கை என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி முக்கியமாக இன்னொரு விஷயம் பேசணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, நேற்று சமூக வலைதளங்களில் வெளியான செய்திகள் தொடர்பாக மக்கள் இன்னும் சில கருத்து வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் தொடர்பாக 2 பள்ளி தலைமை ஆசிரியர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டாங்க. அதில் அசோக் நகர் பள்ளியை சேர்ந்த தலைமை ஆசிரியர் தமிழரசி அவங்க பணியிடை மாற்றம் செஞ்சதுக்கு ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணாங்க. அதில் நிறைய பேர் அப்போ நீங்களும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க. முதல்ல இந்த சம்பவம் மீடியாவில் ரிப்போர்ட் ஆகும்போதே ஒரு தெளிவு இல்லாமல் ரிப்போர்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு. ஒரே நாள் ஆகஸ்ட் 28 29 ஒரே நாள் தான் 2 பள்ளியிலேயே அவர் விழா கலந்துக்கிறார். காலையில் அசோக் நகர் பள்ளி, சாயந்தரம் சைதாப்பேட்டை பள்ளி. அசோக் நகர் பள்ளியில் அவர் பேசிட்டு போகிறாரு. அதுலேயும் சில பிற்போக்குத்தனமான கருத்துக்கள்லாம் இருக்குது. மாணவர்களை மந்திரம் சொல்ல வைக்கிறேன்னு சொல்லி அழுக வச்சு அந்த கில் ட்ராப் எல்லாம் பண்ணியிருக்கார். பட் ஆனால் அங்கே வாக்குவாதமும் சர்ச்சையும் நடைபெறலை. சைதாப்பேட்டை பள்ளியில் தான் அந்த சம்பவம் நடைபெற்றுச்சு. சங்கர் அப்படிங்கிற ஆசிரியர் அவர் 2024 PhD பட்டம் பெற்றவர். பகுத்தறிவு அப்படிங்கிற டாப்பிக்கில் PhD பட்டம் பெற்றவர் தமிழாசிரியர். அவர் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளியில் கூட படிக்காமல் சிறப்புகள் அந்த எந்த இதுவும் இல்லாமல் நார்மல் எஜுகேஷன் சிஸ்டமில் படித்து இந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ சைதாப்பேட்டை ஸ்கூலில் தான் இந்த விவகாரங்கள் நடந்துச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சைதாப்பேட்டையில் தான் எடுத்துருக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு ஆக்ஷனை கொண்டு அசோக் நகரில் எடுத்து மீடியா ரிப்போர்ட்டருங்க அசோக் நகர்னு ரிப்போர்ட் பண்ணி அந்த ஸ்கூலில் டிஃபைட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ரெண்டாவது அந்த சைதாப்பேட்டை ஸ்கூலில் நடந்துச்சு. அங்கே அமைச்சர் போயிட்டு வந்தார், எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. இதில் அங்கே தமிழரசி அவங்க ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்கன்னா, நான் ஏற்பாடு பண்ணல, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் இருக்கவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க, அவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்க. சிஇஓ கிட்ட என் கடமை சிஇஓ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி பர்மிஷன் வாங்குறது நான் வாங்கி தான் நடத்தினேன், சிஇஓக்கு தெரிஞ்சு தான் நடந்துச்சு அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா 22 கிலோமீட்டர் இங்கே அவங்களுக்கு ட்ராவல் டிஸ்டன்ஸ் இந்த ஸ்கூலுக்கும் அந்த ஸ்கூலுக்குமான வித்தியாசம் இடைவேளை. அப்படி இருக்கும்போது நீங்கள் சிஇஓ மேலே ஆக்ஷன் எங்கே எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதில் இன்னொரு கூடுதலாக அவர் இந்த 2 பள்ளிகளில் ஏதோ ஒரு பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வேறு கொடுத்ததா ஒரு தகவல் மகாவிஷ்ணு கொடுத்ததா சொல்லப்படுது. இப்போ அந்த காசை வேணும்னு சொல்லுவீங்களா, திருப்பி கொடுப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னும் பல பேர் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, 2 பேரும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க, சஸ்பெண்ட் கூட பண்ணிக்கணும், பிரச்சனை கிடையாது. அது லோ லெவல்லே நீங்கள் அத்தாரிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? உங்களை மீறி 2 தலைமை ஆசிரியர்கள் தனிச்சையாக செயல்பட்டுட்டாங்கன்னா அப்போ உங்கள் நிர்வாகம் என்னவா இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அதில் அவங்க தனிச்சையாக செயல்பட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, சிஓ தானே பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க எடுத்திருக்க நடவடிக்கை தன்னிச்சையாக அவங்க செயல்பட்டாங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இப்போது மகாவிஷ்ணுவை விசாரிக்கும் போது 1 லட்ச ரூபா நன்கொடை ஏன் கொடுத்தீங்க, யார் உங்களை கூப்பிட்டாங்க, அமைச்சரை எதுக்கு பார்க்க போனீங்க, லியோனி எதுக்கு பார்க்க போனீங்க, அதன் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க, எந்தெந்த ஸ்கூல்ஸில் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கீங்க. ஏதோ ஒரு ப்ரைவேட் காலேஜில் பேசுகிறாரு, பூர்வஜன்மம் புண்ணியம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயும் பேசிட்டு தான் அங்கே தான் அந்த ஆசிரியர் டாக்டர் நார்மலைஸ் பண்ணி பேசுகிறாங்க. நேற்று வீடியோவில் கூட பேசியிருப்போம். அது மகளிர்
பெண்கள் மேல்நிலை பண்ணி தவறாக பதிவு பண்ணியிருந்தா மன்னிக்கணும். அது வந்து மகளிர் கல்லூரி அமர்த்த மண்டலத்தில் பேசியிருக்காரு. ஆசிட் அட்டாக்கை நார்மலைஸ் பண்ணி ஒரு விஷயத்த பேசுகிறாருன்னா, ஸோ இவர் வந்து ஏகப்பட்ட இவர் மேலே அலிகேஷன்ஸ் இருக்குது. இவர் வந்து ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்திருக்காரு. ஸ்கூல் ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கேருந்து வந்து சினிமா படம் எடுத்திருக்காரு. விஜய்க்கு கதை சொன்னதாக ஒரு விஷயம் இவரால் சொல்லப்பட்டதா வெளியே விஜயால் சொல்லப்பட்டது. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொரோனா காலத்தில் அது ட்ராப் ஆகிருக்கு. அப்புறம் வந்து இந்த 18+ கண்டென்ட்ஸ் இருக்குல்ல, செக்ஷுவல் கண்டென்ட்ஸை வந்து பேசுகிறதுக்காக அப்படி பேசி தான் யூடியூப்பில் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஃபாலோவர்ஸை தேர்த்தி இன்றைக்கி வந்து ஒரு சாமியாராக மாறி 6 நாடுகளில் வந்து கிளை வச்சுருக்காரு. ஆஸ்திரேலியாவில் அவரும் அந்த வீடியோவில் சொல்கிறார், நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன், எனக்கு 9 சிங்கப்பூரில் வந்து ஒரு 1 டே ஈவெண்ட் இருக்குது, அது முடிச்சு நான் வந்து துபாய் போனால் அங்கே ஒரு 5 டேஸ் ஈவெண்ட் இருக்குது, மொரிஷியஸில் இருக்குது, இந்த சுந்தரராஜனோட படத்தில் காமெடி வரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் என் மேலே புகார் வந்துருச்சுன்னு ஒன்று நான் சட்டத்தின்படி ஃபேஸ் பண்ண வந்திருக்கேன், சட்டத்தின் நம்பிக்கை வச்சுருக்கேன்லாம் உருட்டி இருப்பார். இதில் இன்னொரு விஷயம் வர சொல்லிப்பா, ஆஸ்திரேலியாவில் இவர் வந்து லீகலைஸ்டாக ஒரு ட்ரஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்காரு. 3 இயர்ஸ் விசா கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் விசாவில் வந்து அந்த 3 வருஷத்துக்குள்ளே எப்போ வேணால் இவர் உள்ளே போகலாம். தனியாக விசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாட்டி போனால் 3 மாதத்துக்கு தங்கிக்கலாம் அப்படிங்கிற ஸ்பெஷல் கன்செஷன்லாம் வாங்கி வச்சுருக்காரு. அப்படி இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி ஈஸியாக கிடச்சிருது? லாபி. மற்றபடி சாதாரண நபர்கள் ஏதாவது ஒன்று வாங்கணும்னா கூட நார்மலான ஒரு விஷயம் அது பண்ணுறதுக்கே நம்மளாலாம் முடிய மாட்டேங்குது. அதான் சொன்னேன் நேற்று, சைபர் டெக்னாலஜியை பற்றி எடுக்கணும் போது இல்லை. இப்போ அடுத்து என்ன வந்து நிற்கிறாங்கன்னா, எந்த என்ஜிஓஸும் ஸ்கூலுக்குள்ளே போகாதீங்க, மாணவர்களுக்கு புக்கை தாண்டி எதையும் நீங்கள் சொல்லியே குத்துறாதீங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க தெரியாது. இதெல்லாம் சரி, நேற்று இதே விஷயத்தோட சேர்ந்து இன்னொரு விஷயமும் பரபரப்பாக பேசப்படுது. புத்தக கண்காட்சியில் எதுக்கு பக்தி பாடல்கள்லாம்? மதுரையில் அரசு சார்பில் ஒரு புத்தக கண்காட்சி நடக்குது. அமைச்சர் மூர்த்தி தான் திறந்து வைத்திருக்கார். ஊடகங்கள் வெளியிடப்படி அமைச்சர் மூர்த்தி திறந்து வச்சிருக்கார். அதில் வந்து அங்கே ஒரு ஆள் வந்து மயான கொள்ளை கெட்டப் போட்டுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கார். புத்தக கண்காட்சியில் மயான கொள்ளை பர்ஃபார்மன்ஸ் எங்கிறது வந்துச்சு. அதுபோக அந்த மாணவிகள் வந்து அங்கே இருக்க மாணவிகள் பள்ளி சூழலில் அழைக்கப்பட்டிருக்காங்க. மாணவிகள் வந்து சாமி வந்து ஆடுறாங்க அப்படின்னா, இப்போ எல்லா வீட்லேயும் வந்து பெரும்பாலான நாட்டார் தெய்வங்களை வழிபடக்கூடிய குடும்பங்களில் சாமி ஆடி அப்படின்னு வீட்டுக்கு ஒருத்தராக இருப்பாங்க. நம்மளும் பார்த்துருப்போம், நம்ம உறவினர்களில் எல்லாம் இருந்திருப்பாங்க, வீட்டில் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சாமி ஆடிந்தாங்க அப்படின்னா வீட்லேயோ இல்லை கோவில்லையோ இல்லை வேற எங்கேயோ இடத்துல நடந்துருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. புத்தக கண்காட்சியில் சாமி பாட்டு போட்டு அவங்க அருள் வந்து ஆடி மயக்கம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. புத்தகத்தில் அந்த பாடல் எதுக்கு அங்கே ஒளிபரப்பப்படுது? ஃபஸ்ட்டு அதுதான் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத இங்கே புரியாமல் இருக்குது. பள்ளிக்கல்வித்துறையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு புரியாத புதிராக இருக்குது. நேற்று வந்து எஸ்எஃப்ஐ வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாஜகவை சேர்ந்த கவுன்சிலர் உமா ஆனந்த் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. பாஜக மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவாக கிளம்புறங்குது, திமுகவுக்கு ஆதரவாக கிளம்புறங்குது, அன்பில் மகேஷுக்கு ஆதரவாக பாஜக பேசுது. இல்லை, எனக்கு புரியல. இப்போ பாஜக அப்போ யார் பக்கம் தான் இப்போ நிற்கிறாங்க? மகாவிஷ்ணு பக்கமும் பேசுகிறாங்க, இந்த பக்கமும் பேசுகிறாங்கன்னா என்னன்னா, முதல்ல இந்த விஷயத்துக்கு வந்து முதல் விஷயம் அது ஏன் நடந்துச்சு அப்படின்னு தெரியல, அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களான்னு தெரியல. கேட்டால் வந்து மாணவிகள் வந்து சந்தோஷத்தில் ஆடினாங்க அப்படின்னு, அது பாட்டு சந்தோஷத்தில் ஆடினாங்க அப்படின்னு. இல்லை, அந்த இடத்துல அந்த பாட்டு போடணுமாங்கிற அவசியம் இருக்குது. இப்போ அந்த பாட்டுக்கு பதிலாக வேற ஒரு பாட்டு போட்டிருந்தாங்கன்னா அது என்னவா இருந்திருக்கும்? அது மாணவிகள் மனநிலை என்னவா இருந்திருக்கும்? ஒருவேளை அந்த இடத்துல ஒரு ஜனரஞ்சகமான ஆபாசம் இல்லாத ஜனரஞ்சகமான ஒரு பெப்பியான ஒரு சாங் போட்டிருந்தாங்க, அந்த இடத்துல 2 மாணவிகள் ஒரு டான்ஸ் மூமெண்ட்டை போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை ஏற்றிருப்பீங்களா? இல்லை, அது வந்து அவங்க சந்தோஷத்தில் பரவசத்தில் ஆனாங்க. அதையும் தாண்டி ஒரு பாட்டு ஓடுது, இங்க ஒருத்தர் கெட்டப்ல அந்த கெட்டப்ல நிக்கிறாருன்னா இப்ப இது வந்து எதேச்சியா நடந்தது, தெரியாம நடந்தது சொல்ல முடியாது. இது ப்ரீ பிளான்டா நடந்தது. கெட்டப் போட்டு ஒருத்தர் நிக்கிறாருன்னும் போது திட்டமிட்டு நடந்திருக்கு. அது திட்டமிடலுக்கு யார் பொறுப்பு? ஒரு புத்தக கண்காட்சி நடக்கிற இடத்துல இது மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னா இதை எப்படி வந்து ஏற்றுக்க முடியும்? இதே இது வந்து மற்ற மதத்தை சார்ந்த பாடல்களோ இல்ல அந்த மதத்தை பரப்பக்கூடிய விஷயங்களா ஏதாவது ஒன்று நடந்திருந்தா இதை வந்து அப்படியே ஈஸியாக கடந்து போயிருப்பாங்களா, அப்படியே விட்டுருப்பாங்களா? இல்லை, அதுதான் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எதிர்கட்சிகளை வந்து திமுக அல்லாத கட்சிகள் வந்து இதை எப்படி அணுகிறாங்க அப்படின்னா, பாஜக அல்லாத அனைத்து கட்சிகளும் ஒரு அணியில் நின்று திமுகவை எதிர்க்கிறாங்க.
கவனமாக இருங்க அப்படின்னு. இந்த மயான கொள்ளை விவகாரத்துக்கு கூட விசிக எம்பி ரவிக்குமார் வந்து முதல்வருக்கு தனிப்பட்ட முறையில் கோரிக்கையை வச்சுருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெற்றிருக்கு. பாஜக வந்து ஒரு குரூப் வந்து அன்பில் மகேஷுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா தமிழிசை மட்டும் தலைமை ஆசிரியர்கள் பணியிடை மாற்றம் செஞ்சது தவறு, ஆசிரியர்களை மாட்டாதீங்க, அமைச்சரை மாற்றுங்க, அவரு தான் வந்து இதுவாக இருக்கார். இப்போ எப்படி போயிடுச்சுன்னா இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு போற்றையை கொண்டு, அதாவது உள்ளே கொண்டு வந்து இப்போ எப்படி பண்ணிட்டாங்கன்னா, உள்ளே கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணாங்கல்ல, அந்த மகாவிஷ்ணு கூட்டு வந்து இதெல்லாம் பண்ணதெல்லாம் அதெல்லாம் அவ்வளோ பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம். அதை விட்டுட்டு இப்போ ஆக்ஷன் அது வந்து என்ன சொல்கிறது, அரசுடைய கையாளாகத்தனம், அமைச்சருடைய அலட்சியம் தான் அதுக்கெல்லாம் காரணம், இன்எஃபிஷியன்சி தான் காரணம். ஆனால் அதை ஒட்டுமொத்தமாக டைவெர்ட் பண்ணி பாஜகவை நாங்கள் கவுண்டர் பண்ணுறோம், திராவிட சித்தாந்தம் அப்படின்னு இப்போ வந்து கவுண்டர் பண்ணுறோங்கிற பேரில் இந்த பக்கம் வந்து அன்பில் மகேஷ் தூக்கி பிடிக்கப்படுகிறார். அது பாஜகவே செய்யுது. அவர் வந்து இந்து மதத்துக்கு எதிராக இருக்கார், திருக்குறளை நீங்கள் தூக்கிடுவீங்களா, ஔவையாரோட எழுதின ஆத்திச்சூடி தூக்குவீங்களா, இப்படிலாம் பண்ணுவீங்களான்னு இப்போ வந்து அன்பில் மகேஷ் ஒரு ஹீரோ ப்ரொஜெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தபடியாக இதில் இன்னொரு சர்ச்சை எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, மதசார்பற்ற அரசு அப்படின்னு தானே சொல்கிறீங்க, எதுக்கு தலைமை ஆசிரியரை மாற்றுறீங்க அப்படின்னு அண்ணன் ஆமக்கரி அண்ணன் பேசிட்டு இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, மதசார்பற்ற அரசு தான் தமிழ்நாடு அரசுக்கு மதசார்பற்றது அப்படின்னா ஏன் தமிழ்நாடு அரசு லட்சணையாக வந்து ஒரு கோவில் இருக்குது, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் தான் வந்து லட்சணை, மாற்றுங்க, திருவள்ளுவர் வச்சு பிறப்புக்கும் எல்லா இருக்கும் அப்படிங்கிற வரி அதில் வைங்க, நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அப்படின்னு நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆட்சிக்கு வந்தால் தானே, அதை விடுங்க, அவர் பேசுகிறத நம்ம எப்போவுமே கணக்கில் சேர்க்குறதே கிடையாது, என்னத்தையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பார். நம்ம சீரியஸாக இந்த கண்டனுக்கு வரலாம், காமெடியாக பேசுகிறது எல்லாத்தையும் விட்டுருங்க. இல்லை, இப்போ பள்ளிக்கல்வித்துறை நடந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, மாணவர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்து அதை வாபஸ் வாங்கினீங்க, பர்கூர் பள்ளியில் என்ன இருந்துச்சுன்னு தெரியும், திருச்சி சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு, ஈஷாவில் ஒரு பஞ்சாயத்து போயிருக்கு, இப்போ இந்த விவகாரம் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. காவல்துறை ஒரு பாலியல் வன்கொடுமையில் குற்றம் செஞ்சவனை கைது பண்ணியிருக்கு, அவனை ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு காவல்துறை பாதுகாக்குது. இல்லை, ஒட்டுமொத்த பள்ளி கல்வித்துறைக்குள்ளேயுமே என்ன நடக்குதுங்கிறது தெரில, யார் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கிளப்பி விடுறாங்கன்னு தெரில. இது டிஎம்கே சைடில் இருந்து தான் ஃபால்ட்டா, இல்லை உள்ள வேற யாராவது வேலை பார்க்குறாங்களா இது மாதிரி அப்படிங்கிறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்ன கேள்வினா, ஆகஸ்ட் மாதம் நடந்திருக்கு, பக்காவாக தனக்கேற்ற மாதிரி அதை எடிட் பண்ணி அந்த மகாவிஷ்ணு போட்டுக்கிட்டாப்புல. செப்டம்பர் 2ஆம் தேதி பதிவேற்றம் பண்ணப்படுது, 5ஆம் தேதி தான் அது வைரல் ஆகுது, அதுவும் கட் ஷாட் வீடியோஸாக. யார் பண்ணா, எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. இது திமுகக்குள்ள நடக்கிற சதியா இல்லை திமுகக்கு எதிரான சதியா, எதுவாக இருந்தாலும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் இதுக்கு பொறுப்பு இருக்கணும். அவருக்கு துறையில் தான் நடக்குது. சிஇஓட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் இப்போ சிஇஓ எப்படி அனுமதி கொடுத்தாங்க, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்குல்ல, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் போர்டு, அவங்க கொண்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அவங்க என்ன பண்ணுறாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதில் யார், ஏன்னா அந்த அசோக் நகர் ஸ்கூலில் இருக்க வீடியோ வெளியே வரும்போது நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு கேட்கும்போது, என்னையை விட்டிங்கன்னா நான் ஏடா கூடமாக பேசிடுவேன், அவர் யாருன்னு என்ன பேச போகிறாருன்னு அந்த தலைமை ஆசிரியர் தமிழரசிக்கு தெரியாது. இவங்களா ஒரு தலைப்பு கொடுத்து இந்த தலைப்பில் பேசுங்கன்னு சொல்லி தானே எப்போவுமே கெஸ்ட்டை அப்ரோச் பண்ணுவோம். அப்படி தான் இப்பவும் பேசியிருக்காங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு ஒன்று, இதுதான் மோட்டிவேஷனாக அவர் பேசிக்கிட்டு இருக்காப்புல. இதில் கொடுமை என்னன்னா, ஒரு மந்திரம் சொன்னால் நெருப்பு மலை வரும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த கதையெல்லாம் சொன்னார்ல, ஆதிப்பாட்டில் இருக்க கதை, அதெல்லாம் பறக்கிறதுக்கு விமானம் இருந்துச்சு, புஷ்பக விமானம் அது இருந்துச்சுங்க, தம்பியான ஃப்ளைட்டில் தான் வந்தாப்புல, பறந்து வந்திருக்கலாம்ல. அவருக்கு மந்திரம் தெரியாதுல்ல, அப்புறம் நீங்கள் என்ன போயிட்டு ஊருக்கெல்லாம் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அழிச்சிட்டாங்க அப்படின்னால ஃபீல் பண்ணுறாரோ? அதெல்லாம் இருந்திருந்தா இப்போ அது மாதிரி நடந்திருக்கோம், அது இல்லாதனால நாங்கள் இப்போ ஃப்ளைட்டில் வந்திருக்கோம். இவர் மேலே வந்து ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 இடத்துல வந்து மாற்றுத்திறனாளி கொடுத்துருக்காங்க. பள்ளி மாணவர்களை தவறாக வழிநடத்துறதாக 2 வழக்குகள் 2 பிரிவுகள் இருக்குது. இது பக்கம் இன்னும் சில வழக்குகள்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. தமிழ்நாடு அரசு சொன்னபடி கைது பண்ணிச்சு, மேற்கொண்டு இது என்ன பண்ண போகிறாங்க, இது கைது நடவடிக்கையாக நீளுமா, சீரியஸ் ஆக்ஷனாக நீளுமா, இல்லை கந்தடைப்பாக முடிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இந்த இது இருக்குன்னா, டிசம்பர் 3 இயக்கத்தை சேர்ந்த அவர் தீபக் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் பேசினது வந்து மாற்றுத்திறனாளிகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வந்து குற்றம், இட்ஸ் அன் அஃபென்ஸ்.
அவருடைய அமைப்பை நீங்கள் தடை பண்ணுங்க, சட்டப்படி பண்ண முடியும், இப்போ நீங்கள் தடை பண்ணி கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன். ஆமாம், ஓகே. இந்த அமைப்பு வச்சு தான் எல்லாம் பண்ணுறாரு, அதை நீங்கள் வந்து தடை பண்ணுங்க அப்படின்ற அரசியல் நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து அவரோட ஸ்டைல்லையே அவரோட பாவ புண்ணியங்கள் முன்ஜென்மங்கள் அதோட வினையெல்லாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இல்லை இப்போ இதுக்கு இப்போ எப்படி உள்ளே போயிட்டு வெளியே வருவார்ல, அட்லீஸ்ட் பெயிலையாவது வெளியே வரும். ஆனால் கேஸ் நடத்தி முடிச்சு ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் இவர் உள்ளே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல. வெளியே வந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார்ல, இது வந்து அரசு செய்த சதி, இது சாமானிய அடுத்தவங்க செஞ்ச சதின்னு சொல்லுவாரா, இல்லை இவரோட பூர்வ ஜென்ம புண்ணியன்னு பாவம்னு சொல்ல போகிறாரா தெரியல. பொறுத்து பார்ப்போம் என்ன விட்டுறாரு அப்படின்ட்டு. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.